வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கை மாற்றியமைக்கும் ஈரானின் 500 பில்லியன் சுங்க சாவடி திட்டம். டிரம்பின் ஈரான் ஏமாற்று வித்தை மற்றும் வரப்போகும் பொறி. சீனாவின் நோஸ்டடாமஸ் எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு வெளியேற்ற திட்டம் தோல்வியடையும் அபாயம். பிரித்தானியாவுக்கு பொருளாதார மந்தநிலை எச்சரிக்கை. ஈரான் போருக்கு முன்னரே பலவீனமடைந்த பொருளாதாரம். டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம். உலக சந்தையில் சரிந்த எண்ணெய் விலை. ரஷ்யாவிடம் அதிகப்படியான துருப்புகள் இருந்தாலும் மேலாதிக்கத்தை இழந்துவிட்டது. முன்னாள் CIA தலைவர் தகவல். ஐரோப்பாவை அச்சுறுத்தும் விமான எரிபொருள் தட்டுப்பாடு. விமான போக்குவரத்து முடங்கும் அபாயம். பிரித்தானியாவில் பரபரப்பு. அமெரிக்காவின் B-52 போர் விமானம் திடீரென தரையிறங்கியதால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் $500 பில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்ட உள்கட்டமைப்பு திட்டத்தை ஈரான் முன்னெடுத்துள்ளது. இந்த திட்டம் ஈரானை ஒரு முக்கிய உலகளாவிய போக்குவரத்து மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆசியா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் ஒரு சுங்க சாவடியாக ஈரான் செயல்பட இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் உலகளாவிய வர்த்தக பாதைகள் மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் ஈரான் தனது பிடியை வலுப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் தாக்கம் இப்பிராந்தியத்தின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலப்பரப்பை நிரந்தரமாக மாற்றியமைக்கும் என வல்லுநர்கள் கருதுகின்றனர். அமெரிக்க மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தடைகளுக்கு மத்தியிலும் இத்தகைய பாரிய முதலீடு ஈரானின் உத்தேச வலிமையை வெளிப்படுத்துகிறது. டிரம்பின் ஈரான் ஏமாற்று வித்தை மற்றும் வரப்போகும் பொறி. சீனாவின் நோஸ்டடாமஸ் எச்சரிக்கை. டொனால்ட் ட்ரம்பின் வெற்றி மற்றும் ஈரானுடனான தற்போதைய பதற்றத்தை முன்கூட்டியே கணித்த சீனாவின் நோஸ்டடாமஸ் ஜியாங் சுவேஹின் புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஈரானின் தற்போதைய நடவடிக்கைகள் அமெரிக்காவை ஒரு பாரிய இராணுவ பொறிக்குள் இழுப்பதற்கான திட்டமிட்ட நகர்வுகள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக காட்டும் ஆக்ரோஷமான நிலைப்பாடுகள் வெறும் ஏமாற்று வித்தைகள் என்றும் அவை உண்மையான போராக மாறினால் அமெரிக்கா பெரும் தோல்வியை சந்திக்கும் என்றும் அவர் கூறுகிறார். ஈரானுடன் தரைவழி போரில் ஈடுபடுவது அமெரிக்காவின் ராணுவ வலிமையை பலவீனப்படுத்தி அதன் உலகளாவிய ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் ஈரானை ஒரு ராணுவ சதுப்பு நிலம் என வர்ணிக்கும் அவர் அமெரிக்கா அதில் சிக்கினால் மீள்வது கடினம் என கணித்துள்ளார். சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ள இந்த கணிப்பு தற்போதைய மத்திய கிழக்கு பதற்றத்தை மேலும் உன்னிப்பாக கவனிக்க வைத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு வெளியேற்ற திட்டம் தோல்வியடையும் அபாயம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளில் நடைமுறைப்படுத்தப்பட இருந்த புதிய டிஜிட்டல் நுழைவு வெளியேற்ற திட்டம் அது தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பே சிக்கல்களை சந்தித்து வருகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் போதிய தயாரிப்பின்மை காரணமாக முக்கிய நாடுகள் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக எல்லை கடக்கும் இடங்களில் நீண்ட வரிசைகளும் பயணிகளுக்கு பெரும் தாமதங்களும் ஏற்படக்கூடும் என போக்குவரத்து நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த இன்னும் கால அவகாசம் தேவை என வலியுறுத்தியுள்ளன. இந்த தொழில்நுட்ப சிக்கல்கள் தீர்க்கப்படாவிட்டால் எல்லை பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் சீரான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. பிரித்தானியாவுக்கு பொருளாதார மந்தநிலை எச்சரிக்கை. ஈரான் போருக்கு முன்னரே பலவீனமடைந்த பொருளாதாரம். ஈரான் மீதான போர் முழுமையாக தொடங்குவதற்கு முன்னரே பிரித்தானிய பொருளாதாரம் பெரும் பலவீனத்தை சந்தித்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போதைய தொழிற்கட்சி அரசாங்கம் நாட்டின் பொருளாதார சவால்களை கையாள்வதில் அறிவற்ற மற்றும் அறியாண்மையுடன் செயல்படுவதாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உலகளாவிய எரிசக்தி விலை உயர்வு மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக பிரித்தானியா விரைவில் ஒரு பாரிய பொருளாதார மந்த நிலைக்குள் தள்ளப்படலாம் என கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் வரி விதிப்பு முறைகள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை சிதைத்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக விநியோக சங்கிலி பாதிக்கப்படும் பட்சத்தில் பிரித்தானியாவில் வாழ்க்கை செலவு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம். உலக சந்தையில் சரிந்த எண்ணெய் விலை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ளது. ஈரானுடனான பதற்றம் தணிந்தால் எரிசக்தி விநியோகம் சீராகும் என்ற நம்பிக்கையில் முதலீட்டாளர்கள் இருப்பதால் இந்த நிலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஈரானுடனான பதற்றம் தணிந்தால் எரிசக்தி விநியோகம் சீராகும் என்ற நம்பிக்கையில் முதலீட்டாளர்கள் இருப்பதால் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த விலை சரிவு பிரித்தானிய மக்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளதுடன் அங்கு எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
எதிர்பார்க்கப்படுகிறது. டிரம்பின் இந்த அதிரடி நகர்வு உலகளாவிய விநியோக சங்கிலியில் நிலவிய நிச்சயமற்ற தன்மையை போக்கி பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்துள்ளது. ஏற்கனவே பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரங்களுக்கு இது ஒரு முக்கியமான நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் அச்சம் குறைந்திருப்பது உலக வர்த்தக சந்தையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். ரஷ்யாவிடம் அதிகப்படியான துருப்புகள் இருந்தாலும் மேலாதிக்கத்தை இழந்துவிட்டது. முன்னாள் CIA தலைவர் தகவல். உக்ரைன் போரில் ரஷ்யா அதிக எண்ணிக்கையிலான துருப்புகள் மற்றும் ஆயுதங்களை கொண்டிருந்தாலும் போர்க்களத்தில் அது தனது மேலாதிக்கத்தை இழந்துவிட்டதாக முன்னாள் CIA தலைவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் நவீன போர் உத்திகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் அதிநவீன ஆயுதங்கள் ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ராணுவம் பாரிய இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் போரை தொடர்வதில் பெரும் பின்னடைவுகள் எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எண்ணிக்கையில் பலமாக இருந்தாலும் ரஷ்யாவின் ஒருங்கிணைப்பு மற்றும் திட்டமிடலில் உள்ள குறைபாடுகள் உக்ரைனுக்கு சாதகமாக மாறியுள்ளன. இந்த போரில் தார்மீக ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் உக்ரைன் தற்போது வலுவான நிலையில் உள்ளதாக அவர் மேலும் விவரித்துள்ளார். ஐரோப்பாவை அச்சுறுத்தும் விமான எரிபொருள் தட்டுப்பாடு, விமான போக்குவரத்து முடங்கும் அபாயம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களால் ஐரோப்பிய நாடுகளுக்கு விநியோகிக்கப்படும் விமான எரிபொருளில் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. செங்கடல் வழியாக வரும் எரிபொருள் கப்பல்கள் மாற்று பாதைகளில் செல்வதால் எரிபொருள் வந்து சேருவதில் பெரும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடி காரணமாக வரும் காலங்களில் விமான பயண கட்டணங்கள் கணிசமாக உயரும் எனவும் பல விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் எனவும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஐரோப்பிய சுத்திகரிப்பு நிலையங்கள் தற்போதைய தேவையை பூர்த்தி செய்ய போராடி வருவதால் விமான நிறுவனங்கள் மாற்று வழிகளை தேடி வருகின்றன. எரிபொருள் இருப்பு குறைந்து வருவது கோடைக்கால சுற்றுலா பயணங்களை பாதிக்கக்கூடும் என சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த எரிபொருள் நெருக்கடி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது உலகளாவிய அரசியல் சூழலை பொறுத்தே அமையும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரித்தானியாவில் பரபரப்பு. அமெரிக்காவின் B-52 போர் விமானம் திடீரென தரையிறங்கியதால் அதிர்ச்சி. பிரித்தானியாவின் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட தயாராக இருந்த அமெரிக்காவின் B-52 ரக குண்டுவீச்சு விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கியது. அணுவாயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்ட இந்த பிரம்மாண்ட போர் விமானம் திட்டமிட்ட பயிற்சியின் போது ஓடுதளத்திலிருந்து புறப்பட முடியாமல் போனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விமானத்தின் இயந்திரத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக விமானிகள் உடனடியாக புறப்படும் முயற்சியை கைவிட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய எல்லைகளில் நிலவும் பதற்றமான சூழலில் இத்தகைய முக்கிய போர் விமானத்தில் கோளாறு ஏற்பட்டது ராணுவ ரீதியாக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. பாதுகாப்பு கருதி ஓடுதள பகுதியில் அவசர கால வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்ட போதிலும் உயிர் சேதங்கள் ஏதுமின்றி விமானம் பத்திரமாக நிறுத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கான சரியான காரணம் குறித்து அமெரிக்க விமானப்படை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.